Hi friends, welcome back to our channel City Boys. இன்னைக்கு நம்ம வந்து Gopro Hero9ல motovlogging setup எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். So Gopro Hero9ல வந்து mic adapter வந்து செட் ஆகாது. அதுக்கு நம்ம வந்து மீடியம் மோட் போட்டு அதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்டர்னல் mic வந்து செட் பண்ற மாதிரி வரும். So இருந்தாலும் நான் வந்து mic adapter வந்து வொர்க் ஆகும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில வந்து mic adapter வாங்கி இருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வீடியோவோட எண்ணில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோப்ரோவோட 3.5mm மைக் அடாப்டரு. இது கோப்ரோ 5லேருந்து 8 வரைக்கும் செட் ஆகும். 9க்கு வந்து மீடியம் மோடு போட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து செட் பண்ணோம். சரி இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒர்க் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 3.5mm மைக் அடாப்டர் வந்து Gopro Hero9க்காக வாங்கியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உலான்சி கேஸு. ஸோ இந்த கேஸ் போடாமல் நம்ம வந்து மைக் அடாப்டரையோ இல்லாட்டி எக்ஸ்டர்னல் மைக்கையோ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த Gopro Hero9ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணணும்னா கம்பல்சரி இந்த வந்து உலான்சி கேஸ் வாங்கி ஆகணும். எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறது, எதுக்காக இந்த உலான்சி கேஸ் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் Gopro Hero9. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இதோட ரிவ்யூஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது வரைக்கும் அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ Gopro Hero9 Black இது. ஸோ இது எதுக்காக வந்து இந்த கேஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல்லாகவே ஒரு கேஸ் போடாமே இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக ஒர்க் ஆகும். நம்ம தண்ணிக்குள்ள தூக்கி போட்டால் கூட இந்த கேமரா வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இது கேஸ் போடாமே வாட்டர் ப்ரூஃபாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் சொருவருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு இடமுமே இருக்காது பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம மைக் எதில் யூஸ் பண்ணணும்னா இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேட்ரி கேஸு. இது வந்து பேட்ரி கேஸு. இது வந்து சார்ஜ் பண்ணுற பின்னு. இதில் தான் நம்ம வந்து மைக் அடாப்டரையும் நம்ம வந்து இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ SD கார்டு. ஸோ எல்லாமே வந்து உள்ளக வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதை நம்ம இந்த பார்ட்டையே எடுத்துடணும் வெளியில். அப்படின்னா மட்டும்தான் இந்த கேஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட முடியும். ஸோ இதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி பேக் வாட்டரில் லைட்டாக பின்னாடி இழுத்தோம்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இழுக்கிறத வந்து பார்த்து இழுங்க, ஏன்னா இது வந்து நமக்கு கம்பல்சரி தேவைப்படும். வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த உலான்சி கேஸ் எடுக்கிறேன் நான். ஸோ இந்த உலான்சி கேஸ் வந்து 1700 ரூபாய்க்கு வாங்கினது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து உலான்சி கேஸ், Gopro Hero9ஓட உலான்சி கேஸ் இது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்ட்ரு எதுவும் யூஸ் பண்ணோம்னா இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்காக இந்த ரிங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடி இது வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேஸு. ஸோ இந்த கேஸ்க்குள்ளே இப்போ நம்ம வந்து இந்த கேமராவை உள்ளக்க ஃபிட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இது பேட்ரி பார்ட்டு இதையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து கேமராவை உள்ளே வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதையும் லாக் பண்ணிட்டேன். இப்போ இதையும் லாக் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக் பண்ணியாச்சு. ரியரில் உள்ள டிஸ்பிளே, இது ஃப்ரண்ட் டிஸ்பிளே, இது லென்ஸு, ரெக்கார்டிங் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் இதாக இருக்குது. ரியரில் உள்ள டிஸ்பிளே இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து மைக் அடாப்டரை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லாட்டி இதை வந்து நம்ம கூட இந்த மாதிரி ஹோல் இதிலே கொடுத்துருந்தாங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃபாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அதோட இது நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதிலே கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமராவே கொஞ்சம் ரொம்ப பெருசாகிட்டு, ஆல்ரெடி Gopro Hero9 வெயிட்டு ப்ளஸ் Hero 8 விட Hero9 வந்து பெருசாக இருக்கும். இப்போ இந்த கேஸ் போட்டனால இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஷூஸ்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமேட்டு தேவைப்படாது நமக்கு இப்போதைக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமேட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஓகேவா? இப்போ வந்து கேமரா ஓரமாக வச்சுட்டு மைக் அடாப்டரை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் மைக் அடாப்டர் ஓப்பனே பண்ணலை.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைக் அடாப்டர். இது வந்து டைப் சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இன்செர்ட் பண்ணுற 3.5mm ஹோல் இருக்குது. இது வந்து டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இது வழியாக சார்ஜ் பண்ணோம்னா கூட இந்த நம்ம கேமரா இது வழியாக கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்டரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹோல் இது. ஸோ இதை நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, நம்ம நல்லா நீட்டாக உள்ளே செட் ஆகிடுச்சு. இது இனிமேல் இதை வந்து இந்த இது பார்த்திங்களா உள்ளே போர்ட்டு இதுக்குள்ள நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 rupees வரைக்கும் வந்துச்சு. ஓகேவா, இப்போ மைக் அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போயா மைக்கு. ஸோ இந்த மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இனிமேல் நம்ம வந்து ஸோ இது நான் ஐஃபோனில் போட்டிருந்த அடாப்டர் இது. ஸோ இது தேவையில்ல. ஸோ இது வந்து இந்த மைக் அடாப்டர் வந்து இப்போ டேரெக்டாக இதில் வந்து இன்செர்ட் பண்ணோம்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இது வந்து TRRS அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று வேணும். அந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா TRS அடாப்டர் அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த அடாப்டருக்குள்ளே இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை இதில் இன்செர்ட் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் சும்மா இப்போதைக்கு டேரெக்டாக இதில் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இனிமேல் வந்து ஒர்க் பண்ணலாம் இதில். சரி, இதை நான் வந்து செட்டை ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போகலாம். இதாக இருக்குது பார்த்திங்களா ப்ரிஃபரன்ஸில் மாட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீடியா மோடு வந்து நாட் அவைலபிள் அப்படின்ட்டுன்னு நமக்கு இப்போதைக்கு காட்டுது. ஸோ இதை நான் வந்து ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்த்தீங்களா ஸ்டாண்டர்டு மைக் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு மைக்கு, ஸ்டாண்டர்டு மைக் ப்ளஸ், பவர் மைக், பவர்டு மைக் ப்ளஸ், லைன் இன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை உருவிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியா மோட் வந்து நாட் அவைலபிள் அப்படின்ட்டு வந்துடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு மைக்கு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து இந்த மைக் அடாப்டர் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது எதனால் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா GoPro Hero9ல் இந்த மைக் அடாப்டர் வந்து ஒர்க் ஆகாது, வாங்கினாலும் வேஸ்ட்டு. மீடியா மோடு போட்டு அது மூலமாக நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ ஆனால் இப்போ வந்து இந்த 3.5mm மைக் அடாப்டர் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வந்து இந்த கேமராலே சொல்கிறேன். இல்லை அபோட்டில் போங்க. அபோட்டில் போய்ட்டு கேமராவோட இன்ஃபோ பாருங்கள். கேமரா நேம், சீரியல் நம்பர், வெர்ஷன் நம்பர் இருக்கும். இந்த வெர்ஷன் நம்பர் வந்து என்னதில் பாருங்கள் 1.6 அப்படின்ட்டு காட்டுது பாருங்கள். நீங்கள் கேமரா வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1.2 இருக்கும். 1.2 வெர்ஷனில் இந்த மைக் அடாப்டர் வந்து ஒர்க் ஆகாது. 1.2 வெர்ஷன் இருக்கும்போது இந்த மைக் அடாப்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ 1.5க்கு மேலே வெர்ஷன் நம்பர் வந்து 1.5க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மைக் அடாப்டர் வந்து கண்டிப்பாக GoPro Hero9க்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து நான் செக் பண்ணவே இல்லை. இதை நான் வந்து அப்படியே பை பண்ணிட்டேன். ஓகேவா, இதுதான் இதில் உள்ள ரகசியம். ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. GoPro Hero9ல் வந்து மைக் அடாப்டர் வந்து
ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் இன்னுமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து ஃபேம்பர் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சிடலாம். ஸோ மீடியம் மோடெல்லாம் போட்டு நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கெலாம் போடணும்னா அது கொஞ்சம் அது மீடியம் மோடு இன்னுமே ரேட்டு ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு 7,000 8,000 கிட்ட மீடியம் மோடே உங்களுக்கு அதோட ரேட் வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். 4,000 ருபீஸில் வாங்கி இந்த உலான்சி கேஸையும் வாங்கிட்டு நம்ம வாட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் மைக்கை போட்டு நம்ம வாட்டுக்கு மோட்டோ விளாகிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, ஸ்டீல் பேர்டு. ஸோ இதுவுமே நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸு இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷனிங்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஒன்றுமே இன்னும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ எல்லா இடத்துலையும் வென்டிலேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜே மவுண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை நான் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, எம்சில் போட்டு தான் இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? இது வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம உள்ளத்தை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிடுச்சு. ரொம்பவே பெருசாகிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு. சும்மாவே GoPro Hero9 வந்து பெருசாக இருக்கும், இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப் ஓவர். ஸோ இதில் வந்து அந்த அடாப்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், இன்னும் வரல அது. ஸோ அந்த அடாப்டர் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை நம்ம வந்து இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து எதையாட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து லாவ்லியர் மைக்கு, கண்டென்சர் லாவ்லியர் மைக் அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இப்போ இது வந்து ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ஆஃபில் இருக்குது. கேமராக்கு கனெக்ட் பண்ணணும்னா இந்த சுவிட்சை மேலே யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த அடாப்டர் இதில் போட்டுட்டு இந்த சுவிட்சை மேலே தட்டி விட்டோம்னா இந்த மைக் வந்து இப்போ இதில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.